தங்கமே, எப்போ வாழ்க்கை மாறும்? மனசு கேக்குற அந்த கேள்வி ரொம்ப சத்தமில்லாம வரும். ஆனா அந்த கேள்விக்குள்ள நிறைய சோர்வு, நிறைய நம்பிக்கை, நிறைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஒளிந்திருக்கும். நீ அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சதே ஒரு சைகை. வாழ்க்கை மாறணும்னு நினைக்குற மனசு ஏற்கனவே மாற்றத்துக்கு தயாரா இருக்கு. நீ நினைக்கலாம், இன்னும் எதுவும் மாறலையே. ஆனா வாழ்க்கை எப்போவும் வெளில தெரியுற மாதிரி தான் மாறணும்னு இல்லை. சில மாற்றங்கள் உள்ளுக்குள்ள தான் ஆரம்பிக்கும். யாருக்கும் தெரியாம, உனக்கே முழுசா புரியாம. ஆனா அந்த மாற்றங்கள் தான் நீண்ட நாட்கள் நிலைக்குறவை. இந்த நிமிடம் ஒரு புதிய தொடக்கம் தங்கமே. பெரிய அறிவிப்பு இல்ல, பெரிய சத்தம் இல்ல. ஆனா ஒரு மென்மையான திருப்பம். நீ பழைய மாதிரி இல்லன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் முதல் மாற்றம். முன்னாடி நீ எல்லாத்தையும் தாங்கிட்டே போனாய். இப்போ இது எனக்கு சரியில்ல உணர்கிறாய். அந்த உணர்வே உன்னை புதிய வாழ்க்கைக்கு கொண்டு போகும். நீ கவனிச்சிருக்கியா, இப்போ உன் மனசு சில விஷயங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. முன்பு நீ சமாதானப்படுத்திக்கிட்ட விஷயங்கள் இப்போ உனக்கு கனமாக தோணுது. அது பிரச்சனை இல்ல, அது விழிப்பு. உன் ஆன்மா இப்போ தூங்கல. அதனால தான் அது உனக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டுது. தங்கமே, வாழ்க்கை மாறும் நாள் ஒரு தேதியா இருக்காது. அது ஒரு நிமிடமா கூட இருக்கலாம். அந்த நிமிடம் தான் இப்போ. நீ உன்னை குறை சொல்லாம, உன்னை தள்ளாம, உன்னை கேட்க ஆரம்பிச்ச இந்த நிமிடம். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி போயிருப்பாய். இப்போ நீ இது எனக்கு போதாது சொல்றாய். அதுதான் புதிய தொடக்கம். நீ நினைக்கிறாய், எல்லாம் சரியான பிறகு தான் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா வாழ்க்கை அப்படி இல்லை. நீ சந்தோஷத்தை அனுமதிச்ச நாளிலிருந்து தான் விஷயங்கள் சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நீ உன் மனசுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. அந்த இடத்துல தான் புதிய வாழ்க்கை நுழையும். தங்கமே, இந்த புதிய தொடக்கம் உன்னை உடனே மேலே தூக்கி விடாது. அது உன்னை மென்மையா நிலைநிறுத்தும். நீ எங்க நிக்கிறாய், எதுக்காக நிக்கிறாய், எங்க போகணும், இதெல்லாம் தெளிவா புரிய வைக்கும். அந்த தெளிவு வந்த பிறகு தான் வேகம் வரும். நீ இப்போ நினைக்கலாம், நான் எதையும் தொடங்கலையே. ஆனா உண்மை என்னன்னா, நீ உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க. அது எல்லா தொடக்கத்துக்கும் அடிப்படை. உன்னை புரியாம நீ எந்த வாழ்க்கையையும் கட்ட முடியாது. இப்போ நீ அந்த அடிப்படையை அமைக்கிறாய். தங்கமே, வாழ்க்கை மாறுறது என்றால் எல்லாம் ஒரே நாள்ல சரியாகிடும் அப்படின்னு இல்லை. சில நாட்கள் இன்னும் குழப்பமா இருக்கும். சில நாட்கள் பழைய வலி திரும்ப வரும். ஆனா அந்த வலி இனிமேல் உன்னை ஆளாது. நீ அதை கவனிப்பாய். இது பழையது. அந்த வேறுபாடுதான் மாற்றம். நீ கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாய். இப்போ உன் உள்ளுணர்வு சத்தமா பேசுது. இங்க போகாதே, இதுக்கு இப்போ நேரமில்லை, இதுதான் சரி. முன்னாடி நீ அதை அலட்சியம் செய்திருப்பாய். இப்போ நீ அதை கேட்க ஆரம்பிச்சிருக்க. அதுதான் வாழ்க்கை திரும்புற தருணம். தங்கமே, இந்த புதிய தொடக்கம் உன்னை யாருக்காகவும் மாறச் சொல்லாது. அது உன்னை உன்னாக இருக்க அனுமதிக்கும். நீ இவ்வளவு நாள் யாராக இருந்தாய் என்பதை நினைச்சு பாரு. அந்த நடிப்பிலிருந்து விடுதலை தான் இப்போ தொடங்குது. நீ இப்போ உன்னை மற்றவர்களோட ஒப்பிடுற பழக்கம் குறைந்திருக்கும். முன்னாடி அவங்க முன்னேறிட்டாங்க மனசு வலிக்கும். இப்போ எனக்கு என்ன சரி மனசு கேக்குது. இந்த கேள்வி தான் உன்னை சரியான வாழ்க்கைக்கு கொண்டு போகும். தங்கமே, வாழ்க்கை மாறும் நாள்னு நீ காத்திருக்கிற அந்த நாள் உண்மையில காத்திருக்கிறது இல்லை. அது உருவாகுது உன் தினசரி சின்ன முடிவுகளால. இன்று நீ உன்னை திட்டாம இருந்தாய். இன்று நீ ஓய்வு எடுத்தாய். இன்று நீ இல்ல சொல்ல தைரியம் காட்டினாய். இந்த சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தின் விதைகள். நீ நினைக்கலாம், இது எல்லாம் போதுமா? ஆமாம் தங்கமே, இதுதான் போதும். ஏனென்றால் வாழ்க்கை பெரிய திருப்பங்களை சின்ன இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். உன் மனசு லேசா மாற ஆரம்பிச்ச நாளிலிருந்து தான் உன் பாதை மாறும். இந்த புதிய தொடக்கம் உன்னை தனியாக விடாது.
உன் வாழ்க்கையில சரியான மனிதர்கள் மெதுவா நுழைவாங்க. சரியான வாய்ப்புகள் தாமதமா வந்தாலும் சரியாக வரும். ஏனென்றால் இப்போ நீ தயாராகிக்கிட்டிருக்க. தயாராகாத நேரத்துல கிடைக்குற எல்லாமே சுமைதான். தங்கமே, நீ இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வை. நான் தாமதமா ஆரம்பிக்கல. நான் சரியான இடத்துல ஆரம்பிக்கிறேன். இந்த உண்மை உன் மனசுக்கு அமைதி தரும். அமைதி வந்த இடத்துல தான் வாழ்க்கை கட்டப்படும். நீ இன்னும் முழுசா நம்பிக்கை உணரலன்னாலும் பரவாயில்லை. நம்பிக்கை ஒரு சின்ன ஒளி மாதிரி. அது முழு வெளிச்சமா வர நேரம் எடுக்கும். ஆனா அந்த சின்ன ஒளி போதும். அந்த ஒளி தான் இப்போ இந்த நிமிடம். தங்கமே, இந்த நிமிடம் நீ பழைய வாழ்க்கையை முடிக்கல. நீ உன்னை முடிக்கல. நீ ஒரு புதிய அத்தியாயத்தை மெதுவா திறக்கிறாய். அந்த அத்தியாயத்துல நீ ஓட மாட்டாய். நீ விழ மாட்டாய். நீ உன்னை இழக்க மாட்டாய். இப்போ நீ ஆழமா சுவாசம் எடு. அந்த சுவாசத்தோட சேர்ந்து ஒரு எண்ணம் விடு. இப்போ ஆரம்பம். எப்போ வாழ்க்கை மாறும்னு கேட்ட மனசுக்கு இதுதான் பதில். வாழ்க்கை இப்போ தான் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிமிடத்திலிருந்து. நீ இதை உணர்ந்த நாளிலிருந்து. நீ உன்னை கைவிடாத நாளிலிருந்து. தங்கமே, இப்போ நீ மெதுவா போற பாதை உனக்கு சில நேரம் குற்ற உணர்ச்சியையும் தரலாம். இப்படி மெதுவா இருந்தா நான் வாழ்க்கையே இழக்கிறேனா ன்னு தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ வாழ்க்கையை இழக்கல. நீ வாழ்க்கையை உணர ஆரம்பிச்சிருக்க. முன்னாடி நீ ஓட்டினாய். இப்போ நீ வாழ்கிறாய். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீ ஓடிக்கிட்டிருந்த காலத்துல உனக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கலாம். ஆனா அதே நேரம் நீ உன்னை இழந்திருக்கலாம். உன் தூக்கம், உன் அமைதி, உன் சிரிப்பு, உன் உணர்ச்சி, இவையெல்லாம் மெதுவா வழியிலே விட்டுட்டாய். இப்போ அந்த இழந்ததை திரும்ப கூட்டிக்கொள்ளும் காலம் இது. அதனால தான் வேகம் குறைந்திருக்கிறது. தங்கமே, மெதுவா முன்னேறுறது உனக்கு எல்லாம் மீண்டும் புதுசா தெரியும். ஒரு காலை நேர ஒளி, ஒரு காபி மணம், ஒரு பாடல், ஒரு மௌனம். முன்னாடி நீ இவையெல்லாம் கடந்து போயிருப்பாய். இப்போ நீ இவையிலே நிக்க ஆரம்பிச்சிருக்க. இந்த நிக்குற தருணங்கள்தான் உன் மனசை சீரமைக்குது. நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் மனசு சத்தம் குறைந்திருக்கு. முன்னாடி எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஓசை, திட்டம், பயம், கவலை, எதிர்பார்ப்பு. இப்போ அந்த சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு பதிலா ஒரு மெதுவான எண்ண ஓட்டம். அது பயமா தோணலாம். ஏனென்றால் நீ அதுக்கு பழகவில்லை. ஆனா அதுதான் குணமாவதின் ஆரம்பம். தங்கமே, மெதுவா போற இந்த வழியில நீ சில பழக்கங்களை விட்டுடுவாய். சில மனிதர்களை விட்டுடுவாய். சில கனவுகளை கூட விட்டுடுவாய். அதுக்காக நீ தோல்வியாளன் ஆக மாட்டாய். நீ சுத்தமானவன் ஆகுவாய். உன் வாழ்க்கைக்கு பொருந்தாததை விட்டுட்டு பொருந்துவதை மட்டும் வைத்துக்கொள்ளும் தைரியம் தான் வளர்ச்சி. நீ இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க. எல்லா முயற்சியும் போராட்டமாக இருக்க வேண்டியதில்லை. எல்லா முன்னேற்றமும் வலியோட வர வேண்டியதில்லை. சில முன்னேற்றங்கள் அமைதியா வரும். மெதுவா வரும். ஆனா அவை நிலைத்திருக்கும். தங்கமே, மெதுவா முன்னேறுற பாதை உன்னை உன்னோட எல்லைகளோட நட்பாக்கும். இவ்வளவுதான் இப்போ என்னால முடியும் ன்னு சொல்ல கற்றுக் கொடுக்கும். அந்த வாக்கியம் தோல்வி இல்ல. அது உண்மை. அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து தான் உன் சக்தி வீணாகச் சிதறாமல் சரியான இடத்துக்கு செல்லும். நீ இப்போ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில இல்லை. முன்னாடி நீ நான் சரி ன்னு நிரூபிக்க நிறைய செய்திருப்பாய். இப்போ அந்த தேவை இல்லை. நீ உன்னை நீயே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்க. அதுதான் உன் மனசு ஓய்வெடுக்கும் காரணம். தங்கமே, மெதுவா முன்னேறுற வழியில சில நாட்கள் நல்லா இருக்கும். சில நாட்கள் மோசமா இருக்கும். இந்த ஏற்ற இறக்கம் தான் இயல்பு. நேத்து நல்லா இருந்தேனே, இன்று ஏன் இப்படி ன்னு நீ உன்னை கேள்வி கேட்காதே. கடல் கூட எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால அது கடல். நீயும் அப்படித்தான். நீ இப்போ உன் மனசோட மென்மையை மீண்டும் உணர ஆரம்பிச்சிருக்க. முன்னாடி நீ உன்னை கடினமா மாற்றிக்கிட்டாய். உறுதியாயிரு, அழாதே, தளராதே ன்னு. இப்போ நீ உன்னை அனுமதிக்கிறாய்.
சோரலாம், அழலாம், நிற்கலாம். இந்த அனுமதி தான் உன்னை மீண்டும் முழுமையானவனா மாற்றும். தங்கமே, மெதுவா போற இந்த நேரத்துல உன் வாழ்க்கை சில விஷயங்களை தானாகவே சரிசெய்யும். நீ தள்ளி வைத்த விஷயங்கள் தானாகவே விலகும். நீ பிடித்துக்கொண்ட விஷயங்கள் தானாகவே தளரும். நீ எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. சில விஷயங்கள் விடுதலையில் தான் சரியாகும். நீ இப்போ உன் மனசோட பேச ஆரம்பிச்சிருக்க. அந்த உரையாடல் சில நேரம் இனிமையா இருக்கும், சில நேரம் கடினமா இருக்கும். ஆனா அந்த உரையாடலை நிறுத்தாதே. அதுதான் உன் உண்மையான வழிகாட்டி. வெளியில இருக்கிற எல்லா குரல்களையும் விட இந்த உள்ள குரல் தான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். தங்கமே, மெதுவா முன்னேறுற வழி உன்னை மீண்டும் நம்ப வைக்கும். வாழ்க்கையை, மனிதர்களை, நாளைய நாளை. இந்த நம்பிக்கை ஒரே நாள்ல வராது. அது சின்ன சின்ன அனுபவங்களா திரும்ப வரும். ஒரு நாள் நீ சிரிப்பாய், ஒரு நாள் நீ சுவாசம் லேசா இருப்பதை உணர்வாய். அந்த சின்ன தருணங்கள்தான் நம்பிக்கையின் விதைகள். நீ இப்போ ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள உறுதியாக வைத்துக்கோ. நான் தாமதமா போகவில்லை, நான் சரியான நேரத்துல போறேன். இந்த உலகம் வேகத்தை போற்றலாம், ஆனா உன் ஆன்மா உண்மையை போற்றும். அந்த உண்மை தான் நீ இப்போ நடக்குற பாதை. தங்கமே, மெதுவா போற இந்த காலம் உன்னை யாரோ ஒருவருக்காக தயார்படுத்தலாம், அல்லது உன்னை நீயே சந்திக்க தயார்படுத்தலாம். எதுவாக இருந்தாலும் இது வீணான காலம் இல்லை. இது உன் வாழ்க்கையில மிக முக்கியமான இடைவேளை. நீ இப்போ உன்னை காயப்படுத்துற பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்காதே. அப்போ நான் இப்படி செய்திருக்கணும், அப்படி செய்திருக்கணும். அந்த கதைகள் உன்னை முன்னேற்றாது. அதுக்கு பதிலா இப்போ நான் என்ன செய்ய முடியும் கேள். அந்த கேள்வி தான் உன்னை மெதுவா முன்னே கொண்டு போகும். தங்கமே, இந்த மெதுவான முன்னேற்றம் உன்னை ஒரு நாள் திடீர்னு வேகமா ஓட வைக்கும். ஆனா அந்த ஓட்டம் சோர்வோட இருக்காது, அது நம்பிக்கையோட இருக்கும். அந்த நாளுக்காக தான் இப்போ நீ உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க. இப்போ நீ உன்னோட மேல் கொஞ்சம் அன்பு வை, கொஞ்சம் பொறுமை வை. நீ உடனே சரியாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ உடனே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்போ உயிரோட இருக்கிறாய், உணர்கிறாய், கேள்வி கேட்கிறாய். இதெல்லாம் மீண்டும் எழுந்து நடக்கப்போகும் மனிதனின் அடையாளங்கள். தங்கமே, மெதுவா போற இந்த பாதை தான் உன்னை உன்னோட உண்மையான வாழ்க்கைக்கு கொண்டு போகுது. நீ நினைக்கிறதை விட நீ தூரம் வந்துட்டாய். நீ நினைக்கிறதை விட நீ வலிமையானவன். இப்போ நீ ஓய்வெடுக்கிறாய், அதுக்கு பிறகு நீ மீண்டும் நடப்பாய். இந்த முறை நீ உன்னை இழக்காம, இந்த முறை நீ உன்னை விட்டுக்கொடுக்காம. தங்கமே, இந்த இப்போ தான் ஆரம்பம் நீ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்ட அந்த நிமிடம் அது சாதாரணமான வார்த்தை இல்லை. அது ஒரு தீர்மானம், சத்தமில்லாத தீர்மானம், யாருக்கும் தெரியாத தீர்மானம். ஆனா உன் வாழ்க்கையை உள்ளிருந்து திருப்பி வைக்கும் தீர்மானம். இதுக்கு பட்டாசு தேவையில்லை, கைதட்டல் தேவையில்லை. உன் உள்ளம் ஒத்துக்கிட்டது போதும். நீ இன்னும் சந்தேகப்படலாம், உண்மையில ஏதாவது மாறுதா, இல்லை இதுவும் ஒரு ஆறுதல் வார்த்தையா. அந்த சந்தேகம் வர்றது இயல்பு. ஏனென்றால் நீ ஏற்கனவே நிறைய முறை நம்பி சோர்ந்திருக்க. ஆனா இந்த முறை வித்தியாசம் இருக்கு. இப்போ நீ வெளியில எதையும் பிடிச்சுக்கலை, நீ உன்னையே பிடிச்சுக்கிட்டிருக்க. தங்கமே, வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிற முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நீ இனிமேல் உன்னை விட்டு ஓட மாட்டாய். முன்னாடி ஏதாவது வலி வந்தா நீ வேலையில மூழ்குவாய், மனிதர்களுக்குள்ள மறைஞ்சு போவாய், தூங்காம ஓடுவாய். இப்போ நீ நிற்கிறாய், அந்த வலியோட உட்கார்கிறாய். சரி, வா பேசலாம் சொல்றாய். அந்த நிற்குற தைரியம் தான் மாற்றத்தின் அடையாளம். நீ கவனிச்சிருக்கியா, இப்போ உன் வாழ்க்கை இன்னும் சீராக இல்லன்னாலும் உன் மனசு முன்னாடி மாதிரி பீதி அடையல. பிரச்சனை வருது, ஆனா அது உன்னை முழுசா விழுங்கல. ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளிதான் புதிய நீ. அந்த இடைவெளியில தான் உன் தேர்வு பிறக்குது. தங்கமே, இந்த புதிய தொடக்கம் உன்னை சரியானவன் ஆக மாற்ற வரல.
அது உன்னை உண்மையானவன் ஆக மாற்ற வருது. நீ சோர்ந்த நாள்ல சோர்ந்தவன் தான். நீ அழும் நாள்ல அழும் மனிதன் தான். ஆனா நீ அதுக்காக உன்னை வெறுக்க மாட்டாய். இந்த கருணை தான் வாழ்க்கையை மெதுவா மாற்றும். நீ இன்னும் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படலாம். நாளைக்கு என்ன, அடுத்த மாதம், வருஷம் னு. ஆனா கவனிச்சு பார். இப்போ அந்த பயம் உன்னை சுருட்டி போடல. அது வந்தாலும் நீ சுவாசிக்க முடிகிறது. அந்த சுவாசம் தான் உன்னை இப்போ காப்பாத்துது. எதிர்காலம் முழுக்க வரல. இந்த நிமிடம் மட்டும் தான் உன் கையில இருக்கு. அதை பிடிச்சுக்கிட்டாய். அதுதான் புத்திசாலித்தனம். தங்கமே, வாழ்க்கை மாறுறது அப்படின்னா சூழ்நிலை உடனே மாறணும்னு அர்த்தம் இல்லை. சில நேரம் சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள நீ மாறிருப்பாய். அதே மனிதர்கள், அதே இடம், அதே வேலை, ஆனா நீ வேற மாதிரி பதில் சொல்வாய். நீ வேற மாதிரி எதிர்வினை காட்டுவாய். அந்த வேறுபாடுதான் வாழ்க்கையை மெதுவா மாற்றும். நீ இப்போ யாரிடமும் உன் வலியை நிரூபிக்க முயற்சி செய்யல. எனக்கு இவ்வளவு கஷ்டம் நு விளக்கம் சொல்ல தேவையில்லை. நீ உன்னை நீயே பார்த்து கொள்ள ஆரம்பிச்சிருக்க. இது தனிமை இல்லை, இது சுய ஆதரவு. தங்கமே, இந்த புதிய தொடக்கம் உன்னை எல்லாரிடமும் நல்லவனா இருக்கச் சொல்லாது. அது உன்னை உன்னிடம் நேர்மையானவனா இருக்க சொல்லும். சில நேரம் அது இல்ல நு சொல்ல வைக்கும். சில நேரம் அது விலக சொல்லும். அந்த முடிவுகள் உனக்கு குற்ற உணர்ச்சி தரலாம். ஆனா அந்த குற்ற உணர்ச்சி கூட உன்னை பழைய வாழ்க்கைக்கு திரும்ப இழுக்காது. ஏனென்றால் இப்போ நீ உன்னை விட்டு போக தயாரில்லை. நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். இப்போ உன் உடம்பு உனக்கு சின்ன சின்ன சைகைகள் தரும். சோர்வு, தலைவலி, கனத்த உணர்வு. முன்னாடி நீ அவற்றை புறக்கணித்தாய். இப்போ நீ கேட்கிறாய். என்ன வேணும் நு. இந்த கேட்கும் பழக்கம் தான் நீண்ட கால மாற்றத்தின் அடிப்படை. தங்கமே, இந்த புதிய தொடக்கம் உன்னை மற்றவர்களை விட மெதுவா போக வைக்கும். ஆனா அந்த மெதுவில் ஒரு ஆழம் இருக்கும். நீ இனிமேல் எதையும் மேலே மேலே தொட்டுட்டு ஓட மாட்டாய். நீ உள்ளே போவாய். அதனால தான் உன் பயணம் குறைவா தெரிந்தாலும் அது ஆழமா இருக்கும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தா இந்த காலம் ரொம்ப முக்கியம்னு புரியும். அப்போ தான் நான் நிற்க கற்றுக்கிட்டேன் நு. அப்போ தான் நான் என்னை காப்பாத்திக்கிட்டேன் நு. அந்த நினைவு தான் உனக்கு இனிமேல் வரும் புயல்களுக்கு குடை. தங்கமே, வாழ்க்கை மாற ஆரம்பிச்சதுக்கான இன்னொரு சின்ன சைகை என்ன தெரியுமா? நீ இனிமேல் எல்லா வலிக்கும் உடனடி தீர்வு தேட மாட்டாய். சில விஷயங்கள் காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதை ஏற்றுக்கொண்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் மனசுக்கு அமைதி தருது. நீ இப்போ இன்னும் தெளிவா தெரியாத பாதையில நடக்கிறாய். ஆனா அந்த பாதை இனிமேல் உன்னை பயமுறுத்தல. ஏனென்றால் நீ உன்னோட நடக்கிறாய். முன்னாடி நீ உன்னை விட்டுட்டு முன்னே ஓட்டினாய். இப்போ நீ உன்னை கையில் பிடிச்சுக்கிட்டு நடக்கிறாய். தங்கமே, இந்த புதிய தொடக்கம் உன்னை பெரிய கனவுகள் காணச் சொல்லாது. அது உன்னை உண்மையான ஆசைகள் உணர சொல்லும். பெரிய கனவுகள் சில நேரம் அகந்தை. உண்மையான ஆசைகள் ஆன்மா. இப்போ நீ ஆன்மாவை கேட்க ஆரம்பிச்சிருக்க. நீ இன்னும் சில நாட்கள் பழைய பழக்கத்துக்கு திரும்பலாம். பழைய பயம், பழைய சந்தேகம், பழைய சோர்வு. அதுக்காக உன்னை தோல்வியாளன் நினைக்காதே. மாற்றம் நேர்கோடு மாதிரி இல்லை. அது வளைவுகளோட இருக்கும். ஆனா திசை மாறியிருக்கும். அதுதான் முக்கியம். தங்கமே, இப்போ நீ ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வை. வாழ்க்கை மாற ஆரம்பிச்ச நாள் எப்போன்னு யாராவது கேட்டா நீ ஒரு தேதியை சொல்ல மாட்டாய். நீ சொல்லுவாய், நான் என்னை கேட்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து நு. அந்த நாள் தான் இன்று. இப்போ இந்த நிமிடம் நீ உன் மனசுக்கு ஒரு வாக்கு கொடு. நான் என்னை விட்டு போக மாட்டேன். இந்த ஒரு வாக்கு தான் எல்லா தொடக்கங்களுக்கும் அடிப்படை. எல்லா மாற்றங்களுக்கும் வேறு. வாழ்க்கை இப்போ மெதுவா ஆனா உறுதியா மாற ஆரம்பிச்சிருக்கு தங்கமே. நீ கவனிக்கலன்னாலும் பரவாயில்லை. அது நடக்குது. உன் உள்ளுக்குள்ள, உன் சுவாசத்தோட, உன் அமைதியோட, உன் புதிய நம்பிக்கையோட.